வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிராக தொடரும் போராட்டங்கள். தேர்தலை புறக்கணிக்க அலங்காநல்லூர் மக்கள் முடிவு. இலங்கை சிறைகளில் இருந்து தமிழக மீனவர்கள் 55 பேர் விடுதலை. எஞ்சிய 51 பேரும் விடுவிக்க பரிந்துரை. நாளை தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள். தலைவர்கள் வாழ்த்து. பொங்கலை ஒட்டி சிறப்பு பேருந்துகள். கோயம்பேட்டில் குவியும் பயணிகள். ஜல்லிக்கட்டிற்கு விதிக்கப்பட்ட தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் மக்கள் உண்ணாவிரதம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் பாலமேட்டில் பாலமேடு கிராம பொது மகாலிங்க சுவாமி மடத்து கமிட்டி மற்றும் கிராம மக்கள் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனிடையே ஆங்காங்கே சாலை மறியல் நடைபெற்று வருவதால் பாலமேட்டிற்கு பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே உண்ணாவிரத பந்தல் அருகே தீக்குளிக்க முயன்ற ஒருவரை கிராமத்தினர் தடுத்து காப்பாற்றினர். ஆணையூர் என்ற இடத்தில் செல்போன் கோபுரங்களின் மீது ஏறி சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழர்களின் பாரம்பரியத்தை அழிக்க நினைப்பவர்களை தமிழ் சமுதாயம் ஒருபொழுதும் மன்னிக்காது என்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பாலமேடு கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ் இனத்தோட உணர்வு படுகொலை இது. இந்த அமைப்புகள்லாம் என்ன செய்யுதுன்னா, வெளிநாடோட கைப்பாவையாக இருந்துக்கிட்டு இந்த இனத்தை அழித்து இதை கரிமாட்டை ஆக்கணும்னு சொல்லி தான் இந்த ஏற்பாடு நடக்குது. இதில் மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே இதில் கொஞ்சம் கூட மற்ற மக்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் நடந்துக்குது. ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லி கொண்டு மக்களை மதிக்காது இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜல்லிக்கட்டுக்கு காலங்காலமாக நாங்கள் போராடி வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு காலத்தில் கொள்ள நாளாக போராடுறோம், ஒரு தீர்வே கிடைக்கல. இந்த பீட்டா நிறுவனத்துக்கு மட்டும் 24 மணி நேரத்தில் ஒரு தடை உத்தரவு எப்படி கிடைக்குது? பீட்டா நிறுவனத்துக்கு எப்படி கிடைக்குது? பீட்டா நிறுவனத்தை இந்தியாவில் தடை செய்யணும், தமிழ்நாட்டில் முக்கியமாக தடை செய்யணும். ஜல்லிக்கட்டை வென்றியெடுப்போம் என்று சொல்லி ஜல்லிக்கட்டை எங்களுக்கு மத்திய மாநில அரசு வேண்டுகோளாக வாங்கி தரணும்னு சொல்லி முடிக்கிறோம். அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி கிடைக்கும் வரை அனைத்து தேர்தலையும் புறக்கணிப்பது என மதுரையில் நடைபெற்ற அனைத்து கிராம சபைகளின் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஜல்லிக்கட்டிற்கு விதித்த தடையை கண்டித்து தென் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் கிராம சபை சார்பில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. மேலும் இன்று நடைபெற்ற அவசர ஆலோசனைக் கூட்டத்தில் அனைத்து கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதில் ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி கிடைக்காத பட்சத்தில் வருகிற சட்டப்பேரவை தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தலையும் புறக்கணிப்பது, வாக்காளர் அடையாள அட்டைகளை திருப்பித் தருவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. எங்களுடைய இந்த ஜல்லிக்கட்டு 17ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடைபெற்ற 16/1/2016 அன்று மாவட்ட ஆட்சியரிடம் கிராம பொதுமக்கள் அனைவரும் சென்று வாக்காளர் அடையாள அட்டை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்குவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இந்த ஜல்லிக்கட்டு இந்த ஆண்டு கட்டாயம் நடைபெற வேண்டும். இல்லையினால் இந்த சட்டமன்ற எலெக்ஷனோ உள்ளாட்சி எலெக்ஷனோ வரக்கூடிய எலெக்ஷன் அனைத்தையுமே இந்த பொதுமக்கள் அனைவரும் புறக்கணிப்பது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த விதிக்கப்பட்டுள்ள தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவகங்கை மாவட்டம் கண்டனமாணிக்கம் பகுதியில் நடைபெற்ற கண்டன ஊர்வலத்தில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் கண்டனமாணிக்கம் பகுதியில் ஜல்லிக்கட்டு காளைகள் அதிக அளவில் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளதால் இந்த பகுதியில் பொங்கலை ஒட்டி ஜல்லிக்கட்டு நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தமிழக வீர விளையாட்டு பாதுகாப்பு குழு தலைவர் அம்பலத்தரசு தலைமையில் கண்டனமாணிக்கம் பகுதியில் நடைபெற்ற கண்டன ஊர்வலத்தில் காளைகளுடன் திரளானவர்கள் கலந்து கொண்டனர். இந்த பொறுப்பை ஓவலப்பணியும் செய்வது கடினமான காரியம். இந்த மத்திய அரசு மாநிலங்கள் இணைந்து செயல்பட்டாலுடைய பெர்மனண்டாகவே நம்மளுக்கு ஒரு சால்வேஷன் கிடைக்காது. ஆகவே இரண்டும் இணைந்து கலந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். சிவகங்கை அருகே உள்ள பாகனேரியில் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி வைத்துள்ள மக்கள் ஜல்லிக்கட்டு நடைபெற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி காளைகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்தும் வகையில் மத்திய மாநில அரசுகள் அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என கோரி சிவகங்கை அருகே உள்ள பாகனேரியில் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும்
ஜல்லிக்கட்டிற்கு விதிக்கப்பட்டுள்ள தடைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த பகுதியில் உள்ள மக்கள் வீடுகளில் கருப்பு கொடியை ஏற்றி வைத்துள்ளனர். இதனிடையே ஜல்லிக்கட்டு காளைகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அதைத் தொடர்ந்து ஊர்வலமாக சென்றனர். இந்த திருநாளை நீங்கள் அனைவரும் எங்களுடைய முன்னோர்கள் பாட்டனார் காலத்திலிருந்து நடத்தி வருகின்ற இந்த ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டை எங்களிடமும் நீங்கள் திருப்பி கொண்டு வந்து தர வேண்டும் என்பது எங்களுடைய ஆர்வத்தோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சவுதி, சிங்கப்பூர், மலேசியா, லண்டனில் முதற்கொண்டு இருந்து இப்போ நான்லாம் துபாயில் இருக்கேன். எல்லாம் பட்டப்படி படித்தவங்க தான். ஆனால் இன்ட்ரெஸ்ட்டில் அந்த மஞ்சள் ஜல்லிக்கட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நாங்கள் இருக்கிறதுனால உடனே டிக்கெட்டை போட்டு வந்தோம். வந்த சமயத்தில் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி மீண்டும் தடை செய்யப்பட்டிருந்தோம்னா எங்கள் ஏமாற்றத்தை அழிச்சிச்சு. மீண்டும் இந்த ஜல்லிக்கட்டை எங்களுக்காகவே இதை துவங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பொங்கலை ஒட்டி இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்கள் 55 பேர் முதற்கட்டமாக இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். எஞ்சிய 51 மீனவர்களும் இன்று விடுவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை கடற்பகுதியில் அத்துமீறி மீன்பிடித்ததாக கூறி தமிழகத்தைச் சேர்ந்த 106 மீனவர்கள் இலங்கை அரசு கைது செய்து பல்வேறு சிறைகளில் வைத்துள்ளது. பொங்கலை ஒட்டி இவர்கள் அனைவரையும் விடுவிக்க இலங்கை அரசு பரிந்துரை செய்ததை அடுத்து யாழ்ப்பாண சிறையில் இருந்த 55 மீனவர்கள் முதற்கட்டமாக இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். மற்ற பகுதி சிறைகளில் உள்ள மீதமுள்ள 51 தமிழக மீனவர்களும் நீதிபதிகளின் இல்லங்களில் நேர்நிறுத்தப்பட்டு இன்றே விடுதலை செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே இலங்கை அரசால் விடுதலை செய்யப்பட்ட நாகை மீனவர்கள் 8 பேர் நாளை பொங்கல் திருநாளன்று தமிழகம் திரும்ப உள்ளனர். தமிழகத்தில் நாளை பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னையில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் பயணிகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் குவிந்த வண்ணம் உள்ளனர். பயணிகள் வசதிக்காக தொடர்ந்து 3 நாட்களுக்கு 12,000க்கும் அதிகமான அரசு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதுபற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் நந்தினி. தமிழர்களின் முக்கிய திருவிழாவாக கருதப்படக்கூடிய பொங்கல் பண்டிகையானது நாளை நாடு முழுவதும் கொண்டாடப்பட இருக்கிறது. இதற்காக சிறப்பு பேருந்துகள், அதாவது சென்னையிலிருந்து மற்ற மாவட்டங்களுக்கு செல்வதற்காகவும் மற்ற மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வருவதற்காகவும் கிட்டத்தட்ட 12,000க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் கடந்த 9ஆம் தேதியிலிருந்தே இயக்கப்பட்டு வருகிறது. இன்று கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. பல சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தாலும் குறிப்பிட்ட நேரத்திற்கு பேருந்துகள் கிடைப்பதில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர். பொங்கலுக்காக நேற்றே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது அப்படிங்கிறதுனால அப்புறம் இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. பட் ஆனால் பஸ்ஸஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுறோம். நிச்சயம் போயிடுவோம் நம்பிக்கை இருக்குது. சென்னை உள்ள ரீச் ஆக சொல்லி தாம்பரம் அந்த மாதிரி பூந்தமல்லி உள்ள ரீச் ஆகிற இடத்துல எல்லாரும் சீட் போட்டுறதுனால இங்க பஸ் ஸ்டாண்ட்ல சிஎம்பிட்ல வெயிட் பண்ற யாருக்குமே பஸ் கிடைக்கும் போது சீட் இல்லாம எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. ஸ்பெஷல் பஸ் விட்டும் யூஸ்ஃபுல் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபிளா இல்ல. இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டி கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. மேலும் ஆமணி பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த சிறப்பு பேருந்துகளானது பூந்தமல்லி, மதுரவாயில் உள்ளிட்ட வழிகளாக செல்லும் எனவும் வழக்கமான பேருந்துகள் பெருங்களத்தூர் வழியாக செல்லும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் கோயம்பேட்டிலிருந்து நந்தினி. நாளை பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுவதை ஒட்டி தமிழக மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள தமது பொங்கல் வாழ்த்துச் செய்தியில், அறுவடை திருநாளாம் பொங்கல் நன்னாளில் தமிழர்கள் வாழ்வில் அன்பும் அமைதியும் நிலவட்டும் என்றும் நலமும் வாழ்வும் பெருகட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்காக அதிமுக அரசு கொண்டு வந்த முன்னோடி திட்டங்களையும் பட்டியலிட்டுள்ளதுடன் தானிய உற்பத்தியில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகம் சாதனை படைத்து வருவதாக தெரிவித்துள்ளார். உலகெங்கும் வாழும் தமிழர்கள் பொங்கலை கொண்டாடும் வேளையில் தமிழர்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதல்வர் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். பொங்கலையொட்டி திமுக தலைவர் மு. கருணாநிதி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழினம் எழுச்சி பெறவும் வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றிகளை பெறவும் வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி காலத்தில் விவசாயிகளுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டுள்ள கருணாநிதி, தமிழரின் தமிழகத்தின் உன்னதங்களை உருக்குலைய செய்தவர்களை அகற்ற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2016 தேர்தலில் பதர்களை தூற்றி நெல்மணிகளை குவித்து வெற்றிகள் பெற வாழ்த்து கூறுவதாகவும் கருணாநிதி தெரிவித்துள்ளார். தமிழர்களின் பண்பாடும் பாரம்பரியமும் நிலைத்து வாழும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தமது பொங்கல் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தமிழர்களின் தனிப்பெரும் விழாவான பொங்கல் இயற்கைக்கும் உழைக்கும் மக்களுக்கும் உழவு மாடுகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் விழா என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர்,
ஜல்லிக்கட்டுடன் பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடலாம் என ஆவலுடன் காத்திருந்த தமிழர்களுக்கு உச்சநீதிமன்றத்தின் தடை ஏமாற்றமளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழர்களின் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் ஒருபோதும் யாராலும் வீழ்த்த முடியாது என்று தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், தமிழர் பண்பாடும் பாரம்பரியமும் என்றும் வாழும் வெல்லும் என்ற நம்பிக்கையுடன் தமிழர்கள் அனைவரும் பொங்கலை கொண்டாட வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். பொங்கலை ஒட்டி தேமுதிக தலைவர் விஜயகாந்த், மதிமுக பொதுச் செயலர் வைகோ, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் உள்பட பல்வேறு தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு நிதிநிலை அறிக்கை பிப்ரவரி 29ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது. மத்திய நிதித்துறை இணையமைச்சர் ஜெகன் சின்ஹா இந்த தகவலை தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா அரசு மத்தியில் பதவியேற்ற பிறகு தாக்கல் செய்யப்படும் 2வது நிதிநிலை அறிக்கை இதுவாகும். நிதிநிலை அறிக்கையில் புதிய வரிகள் விதிக்கப்படுமா அல்லது சலுகைகள் அறிவிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. குறிப்பாக மாத சம்பளம் பெறுவோரின் ஊதியத்திற்கான வரி விதிப்பு உச்சவரம்பு அதிகரிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. நிதிநிலை அறிக்கையில் சேர்க்க வேண்டிய அம்சங்கள் குறித்து மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி ஏற்கனவே பல்வேறு துறை சார்ந்த பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தோனேஷிய நாட்டில் இன்று 6 இடங்களில் தீவிரவாதிகள் நடத்திய தொடர் குண்டு தாக்குதல் மற்றும் துப்பாக்கிச் சண்டையில் 7 பேர் பலியானார்கள். இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் அதிபர் மாளிகை பகுதி, ஸ்டார்பக்ஸ் உணவகம், சாரினா என்ற இடத்தில் உள்ள வணிக வளாகம், அதன் அருகில் உள்ள ஐநா அலுவலகம் உள்பட 6 இடங்களில் தீவிரவாதிகள் குண்டு தாக்குதல்களை நடத்தினர். அதைத் தொடர்ந்து ராணுவம் மற்றும் காவல்துறையுடன் தீவிரவாதிகள் துப்பாக்கிச் சண்டையிலும் ஈடுபட்டனர். அதிபர் ஜோகோ விடோடோ அப்பொழுது வெளியூர் சென்றிருந்தார். தாக்குதல் பற்றி கேள்விப்பட்ட அவர் ஹெலிகாப்டரில் உடனே அதிபர் மாளிகைக்கு திரும்பினார். குண்டுவெடிப்பு மற்றும் துப்பாக்கிச் சண்டையை தொடர்ந்து ஜகார்த்தா நகரில் ராணுவம் குவிக்கப்பட்டது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. குண்டுவெடிப்பு மற்றும் துப்பாக்கிச் சூட்டில் தீவிரவாதிகள் உள்ளிட்ட 7 பேர் பலியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. IS தீவிரவாத அமைப்பு இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என கருதப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இருநாட்டு பேச்சுவார்த்தையை வேறொரு நாளில் நடத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டிருப்பதாக மத்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளரான விகாஸ் ஸ்வரூப் தில்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். வெளியுறவு செயலர் அளவிலான பேச்சுவார்த்தை தேதியை மாற்றியமைத்து வரும் காலத்தில் பேச்சு நடத்த இந்தியா ஒப்புக்கொண்டிருப்பதாக அவர் கூறினார். ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பின் மீது பாகிஸ்தான் எடுத்திருக்கும் நடவடிக்கை இருநாட்டு உறவுக்கான முதற்படி என்ற அவர் பதான்கோட் விமானப்படை தளத்தை ஆராய பாகிஸ்தானில் இருந்து வரும் சிறப்பு குழுவை வரவேற்க இருப்பதாகவும், பதான்கோட் தாக்குதல் பற்றி தேவைப்பட்டால் பாகிஸ்தானுக்கு கூடுதல் ஆதாரங்களை தர தயார் எனவும் தெரிவித்தார். இருநாட்டு தேசிய ஆலோசகர்களான அஜித் தோவல், நசீர்கான் ஜான்ஜுவா ஆகியோர் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் பேசி வருவதாக கூறிய விகாஸ் ஸ்வரூப், மசூசார் கைது பற்றி இந்திய அரசிற்கு இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வரவில்லை என்று கூறினார். ஜம்மு காஷ்மீரில் காணாமல் போன இளைஞர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து காவல் நிலையம் முன்பு பொதுமக்கள் நடத்திய ஆர்ப்பாட்டம் கலவரமாக மாறியதால் பதற்றம் ஏற்பட்டது. ஸ்ரீநகரைச் சேர்ந்த ஹொவைஸ் பஷீர் மாலிக் என்ற இளைஞர் நேற்று முன்தினம் காணாமல் போனார். இந்நிலையில் பிக்பார் ரயில்வே பாலம் அருகே அவரது சடலம் கண்டெடுக்கப்பட்டது. இதையடுத்து பிக்பார் பகுதி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள் காவல் நிலையத்தின் மீது கல்லெறிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து காவல்துறையினர் போராட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கூட்டத்தை கலைக்க முயற்சித்தனர். இருதரப்பினரும் தாக்கிக் கொண்டதை அடுத்து அந்த பகுதி போர்க்களம் போல காட்சியளித்தது. கலவர சம்பவத்தை அடுத்து அப்பகுதியில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். உடல்நலக் குறைவால் உயிரிழந்த இந்திய ராணுவத்தின் முன்னாள் லெப்டினன்ட் ஜெனரல் JFR ஜேக்கப்பின் உடலுக்கு ராணுவ மரியாதையுடன் தில்லியில் இன்று இறுதிச் சடங்குகள் நடைபெற்றது. 1923ஆம் ஆண்டு பிறந்த ஜேக்கப் அவரின் 19வது வயதில் இந்திய ராணுவத்தில் இணைந்தார். அவருக்கு வயது 93. 1965ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரில் பங்கேற்றவர் 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற போரிலும் சிறப்பாக செயல்பட்டு டாக்கா நகரில் பாகிஸ்தான் படைகளை சரணடைய வைத்தார். இதனைத் தொடர்ந்து 1978ஆம் ஆண்டு ராணுவத்தில் லெப்டினன்ட் ஜெனரலாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் ஓய்வு பெற்றார். இந்த நிலையில் கடந்த பல ஆண்டுகளாக உடல்நலம் குன்றியிருந்த ஜேக்கப் நேற்று உயிரிழந்தார். அவருடைய உடலுக்கு ராணுவ மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெற்றது. தமிழர்களின் கலாச்சாரத்தை அழிக்கும் முயற்சியில் பீட்டா, வைகோ குற்றச்சாட்டு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. தமிழர்களின் பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை அழிக்கும் முயற்சியில் பீட்டா போன்ற அமைப்புகள் செயல்படுவதாக மதிமுக பொதுச் செயலரும் மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளருமான வைகோ குறிப்பிட்டுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய அவர், ஜல்லிக்கட்டு தடையை கண்டித்து வரும் 17ஆம் தேதி மதுரையில் தமது தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார். மேலும் ஜல்லிக்கட்டு தொடர்பாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறிய கருத்திற்கு கண்டனம் தெரிவித்த அவர், தமிழர்களின் பண்பாட்டை நசுக்கும் முயற்சியில் பீட்டா போன்ற அமைப்புகள் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். இது தமிழர்களினுடைய கலாச்சார பண்பாட்டின் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல். இந்த தாக்குதலை முறியடித்து இதிலிருந்து மீட்கிற வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்பதற்கு அடையாளமாக மதுரை மாநகரில் 17ஆம் தேதி அன்று மக்கள் நல கூட்டணியின் சார்பில் உண்ணாநிலை அறப்போராட்டம் நடத்தப்படும். இது தமிழர்களினுடைய உணர்வுபூர்வமான அறப்போராட்டமாக மதுரை மாநகரிலே நடத்தப்படும். ஜல்லிக்கட்டு பிரச்சினையில் மத்திய மாநில அரசுகள் நாடகம் ஆடுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், ஜல்லிக்கட்டிற்கான தடை தமிழர்களின் உணர்வுகளை அவமதிப்பதாக இருப்பதாகவும் இப்பிரச்சினையில் மத்திய மாநில அரசுகள் நாடகம் ஆடுவதாகவும் தெரிவித்தார். மேலும் ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரி வருகின்ற 17ஆம் தேதி மதுரையில் மக்கள் நல கூட்டு இயக்கம் சார்பாக நடைபெறும் உண்ணாவிரதத்தில் பங்கு பெற உள்ளதாகவும் தெரிவித்தார். மாநில அரசும் மத்திய அரசும் மக்களை வைத்து நாடகமாடுகிறார்கள் என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது. இப்போது தமிழக அரசு என்ன செய்ய போகிறது? மக்களின் உணர்வுகளை மதிக்கும் வகையில் மக்கள் நல கூட்டணியின் சார்பில் இந்த ஜனவரி 17ஆம் நாள் மதுரையில் மாபெரும் உண்ணாநிலை அறப்போராட்டம் நடைபெறுகிறது. ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்கு இன்னும் வாய்ப்பிருப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மையூரில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. விழாவிற்கு தலைமையேற்ற கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்கு இன்னும் வாய்ப்பிருப்பதாக தான் நம்புவதாகவும் மத்திய மாநில அரசுகள் உரிய சட்ட வழிமுறைகளை ஆராய்ந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஜி.கே. வாசன் வலியுறுத்தினார். மீண்டும் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டு ஜல்லிக்கட்டை இந்த வருடமும் சரி தொடர்ந்து வருகின்ற வருடங்களிலும் தங்குதடையின்றி நடத்துவதற்கான நல்ல சூழலை ஏற்படுத்தும் என்று ஜல்லிக்கட்டு ஆர்வலரோடும் தமிழக மக்களோடும் இணைந்து நாங்களும் நம்புகிறோம். இன்னும் முழுமையான முடிவு ஏற்படவில்லை, நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கோயம்பேடு பொங்கல் சிறப்பு சந்தையில் பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வாங்க மக்கள் குவிந்தனர். தமிழர் திருநாளாம் பொங்கல் விழாவை கொண்டாடுவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் கோயம்பேட்டில் சிறப்பு சந்தை ஏற்பாடு செய்யப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டு கடந்த ஜூன் 8ஆம் தேதியிலிருந்து சிறப்பு சந்தை நடைபெற்று வருகிறது. கடந்த ஒரு வாரமாக மந்தமாக காணப்பட்ட விற்பனை இன்று காலை முதல் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. கரும்பு, இஞ்சி, மஞ்சள் கொத்து, பானை, வாழைக்கன்று, பூத்தோரணம் உள்ளிட்டவைகளை வாங்குவதற்கு மக்கள் அதிக அளவில் குவிந்து வந்தனர். இந்த ஆண்டு கரும்புகளின் வரத்து குறைவாக இருப்பதால் அவற்றின் விலை சற்று அதிகமாகவே காணப்படுகிறது. இங்கே வந்து பொங்கல் விசேஷமான பொருள் என்னென்னா தோரணம், மஞ்சள் கிழங்கு, கரும்பு, இது மாலை தோரணம் இது விற்பாங்க. அது ஒரு சிறப்பானது. மற்றபடி பூ எல்லாமே எல்லா கலர் நிறையா வருது, நல்லா வியாபாரம் பண்ணுறாங்க. விலைவாசி பார்த்தா இந்த வாட்டி எல்லாமே டபுளாக இருக்குங்க. ஒரு மஞ்சள் வாங்கணும்னு பார்த்தா கூட முன்னெல்லாம் 5 ரூபா 10 ரூபாய்க்கு கிடைக்குங்க. இப்போ ஒரு மஞ்சள் ஒரு கொத்து எடுத்தாவே 20 ரூபா 30 ரூபான்றாங்கங்க. கரும்பு எடுத்தோம்னா கரும்பு முன்னெல்லாம் 20 ரூபாய்க்கு கிடைக்குங்க. ஆனால் இந்த வாட்டி 30 ரூபா 40 ரூபான்றாங்க. அது கம்மி கரும்பே கிடையாதுங்க. பட்ஜெட்டு வச்சு நம்ம இந்த வாட்டி பொங்கல் நடத்த முடியாதுங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்து மக்கள் பொங்கல் பொருட்களை வாங்க அதிகாலையிலேயே காஞ்சிபுரத்திற்கு வந்து குவிந்ததால் வணிகர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கடந்த சில ஆண்டுகளாக மழையின்றி காய்ந்திருந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை பெய்து ஏரி குளங்கள் நிறைந்துள்ளன. விவசாயம் நன்கு நடைபெற்றுள்ள நிலையில் தமிழர் திருநாளாம் பொங்கலுக்காக புத்தாடைகள் பொருட்கள் வாங்க கிராம மக்கள் அதிகாலையிலேயே காஞ்சிபுரம் நகருக்கு வந்து குவிந்தனர். மஞ்சள், கரும்பு, வெல்லம், கால்நடைகளுக்கு அழக்கூட்டு தேவையான வண்ணம், கயிறு, மணிகளை வாங்க அவர்கள் அதிக ஆர்வம் காட்டினர். காஞ்சிபுரம் காந்தி சாலையில் நடைபாதை வணிகர்கள் அதிக அளவில் கடை வைத்துள்ளனர். மக்கள் கூட்டம் குவிந்து வருவதால் ஒலிபெருக்கி மூலம் காவல்துறையினர் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வேண்டுகோள்களை விடுத்து வருகின்றனர். பொங்கல் பொருள் வாங்க குவிந்துள்ள கூட்டத்தால் வணிகர்கள் அதிக மகிழ்ச்சியில் உள்ளனர். இந்த பொங்கல் 2016 புத்தாண்டு வியாபாரங்கள் ஓரளவு நல்லபடியாக இருந்தது. பொங்கல் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். குடும்பமானது 2 தினங்களாக வியாபாரம் நல்லபடியாக இருந்து நடைபெற்று வருகின்றது.
நீலகிரி மாவட்டம் சேரங்கோடு பகுதியில் யானை தாக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து ஏராளமான மக்கள் அந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் சேரங்கோடு பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த அனீஷ் என்ற இளைஞரை அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த யானை தாக்கியதில் அவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து சேரங்கோடு கேரளம் தேசிய நெடுஞ்சாலையில் திரண்ட மக்கள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் யானைகள் வராமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அந்த பகுதியில் பதற்றம் நிலவியது. இளைஞர் அந்த வனவிலங்கால் தாக்கப்பட்டு உயிரிழந்த இந்த கொடூர சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடாது என்றுதான் பொதுமக்கள் கோரிக்கை வைத்து பேசுவதற்கு தயாரிருந்த மக்களை அனுமதிக்காமல் வன்முறையை கையாண்டு தடியடி பிரயோகம் வைத்து அந்த பணத்தை எடுத்து சென்றார்கள். இந்த நிகழ்ச்சியை வன்மையாக கண்டித்து இந்த கூடலூர் சட்டமன்ற தொகுதி மக்களின் சார்பாக இன்றைக்கு பெரிய அளவுக்கு இந்த மறியல் போராட்டம் நடக்கிறது. இந்த பிரச்சனைக்கு முடிவு தெரியாவிட்டால் தொடர்ந்து கூடலூர் தொகுதியில் அனைத்து பகுதியிலும் இந்த போராட்டம் நடைபெறும். தென் தமிழகத்தின் முக்கிய மலர் சந்தைகளில் ஒன்றான கன்னியாகுமரி மாவட்டம் தோவளை மலர்ச்சந்தையில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பூக்களின் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளன. தோவளை மலர்ச்சந்தைக்கு வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான வணிகர்கள் மலர்களை விற்பனைக்கு கொண்டு வருவது வழக்கம். இங்கு வரும் பூக்கள் வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்படுகிறது. பொங்கல் திருநாள் 3 நாட்கள் கொண்டாடப்படுவதால் தோவளை மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. மேலும் பனிப்பொழிவு காரணமாகவும் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. மல்லிகைப்பூ கிலோ ஒன்றுக்கு 2500 ரூபாயாகவும் பிச்சிப்பூ 2000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சம்பங்கி, ரோஜா என அனைத்து பூக்களின் விலைகளும் அதிகரித்துள்ளன. பொங்கல்னால புத்தாண்டுனால மக்கள் சந்தையில் ஊர்பட்ட கூட்டங்கள் வெளிச்சந்தை மாநிலத்திலிருந்தும் இங்கே பூ உற்பத்தியும் இறங்கி சேல்ஸு கொண்டு ஆகிட்டு இருக்குது. எல்லா மாவட்டத்திலிருந்தும் மக்கள் தோவளைக்கு தான் பூ அங்கே வராங்க. சபரிமலை அருள்மிகு ஐயப்பன் கோவிலில் நாளை மகர ஜோதி தரிசன விழா நடைபெறுவதை ஒட்டி பம்பையில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். சபரிமலை அருள்மிகு ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை முடிந்த பின்னர் மகர ஜோதி தரிசனத்திற்காக கடந்த 31ஆம் தேதி மீண்டும் நடை திறக்கப்பட்டது. மகர ஜோதி விழாவிற்காக பந்தளம் அரண்மனையில் இருந்து நேற்று திருவாபரணம் பெட்டி புறப்பாடு நடைபெற்றது. நாளை மாலை பொழுதில் சன்னிதானம் வந்து சேரும் திருவாபரணங்கள் சுவாமிக்கு அணிவிக்கப்பட்டு தீப ஆராதனை நடைபெறும் நேரத்தில் மகர ஜோதி தெரியும். மகர ஜோதியை தரிசனம் செய்வதற்காக பல ஆயிரம் பக்தர்கள் பம்பை மற்றும் சபரிமலையில் குவிந்து வருகின்றனர். பக்தர்கள் 10 மணி நேரத்திற்கும் அதிகமாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் ஜோகோவிச் முர்ரே தீவிர பயிற்சி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். நெதர்லாந்து நாட்டின் டெக்சல் தீவில் 5 ஸ்பெர்ம் திமிங்கலங்கள் இறந்து கரை ஒதுங்கின. அங்கு விரைந்து சென்ற நெதர்லாந்து நாட்டு உயிரியல் வல்லுநர்கள் திமிங்கலங்கள் இறந்து கரை ஒதுங்கிய காரணத்தை ஆராய்ந்து வருகின்றனர். இதேபோல் ஜெர்மன் நாட்டில் ஹெலிகோந்து வான் ஜெரூஜ் தீவுகளிலும் ஸ்பெர்ம் திமிங்கலங்கள் இறந்து கரை ஒதுங்கின. அரிய இனத்தை சேர்ந்த ஸ்பெர்ம் திமிங்கலங்கள் ஆழ்கடலில் 2000 மீட்டர் ஆழத்திற்கு முக்குளித்து இரை தேடக்கூடியவை. நெதர்லாந்தில் அவை கரை ஒதுங்கியது அரிதான நிகழ்ச்சி என்று வல்லுநர்கள் கூறியுள்ளனர். வர இருக்கும் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டிக்காக உலகின் முதல் 2 தலைச்சிறந்த வீரர்களான ஜோகோவிச், ஆண்டி முர்ரே ஆகியோர் மும்முர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். உலகின் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகளில் ஆஸ்திரேலிய ஓபனும் ஒன்று. இந்த ஆண்டின் முதல் கிராண்ட்ஸ்லாம் போட்டிக்காக ஆஸ்திரேலிய ஓபன் வரும் 18ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதற்காக உலகின் முதல்நிலை வீரரான நோவக் ஜோகோவிச், 2ஆம் நிலை வீரரான பிரிட்டனின் ஆண்டி முர்ரே ஆகியோர் ஆஸ்திரேலியா வந்துள்ளனர். மெல்பர்ன் நகர பூங்காவில் அவர்கள் மும்முரமாக டென்னிஸ் பயிற்சியில் ஈடுபட்டனர்.
இந்தியாவின் சானியா மிர்சா சுவிஸ் நாட்டின் மார்டினா ஹிங்கின்ஸ் இணை தொடர்ச்சியாக 29வது வெற்றியை பெற்று சாதனை படைத்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் நடந்த WTA பன்னாட்டு டென்னிஸ் போட்டியில் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சானியா மிர்சா சுவிஸ் நாட்டின் மார்டினா ஹிங்கின்ஸ் இணை பங்கேற்றது. காலிறுதியில் சீனாவின் சென்லியாங் சுகாய் பெங் இணையை தோற்கடித்து அரையிறுதிக்குள் நுழைந்த சானியா இணை இறுதிப் போட்டியில் ராலிகா ஒலாரு யரஸ்லோவாஸ்டெவா இணையை எதிர்கொண்டு 4-6, 6-4, 10-8 என்ற செட் கணக்கில் வென்றது. இதன் மூலம் வெற்றி கோப்பையை கைப்பற்றிய இந்த இணை இந்த 29வது தொடர் வெற்றி மூலம் புதிய உலக சாதனையை படைத்ததாக செய்திகள் வெளியாகின. போர்ட்டோரிக்கா, பெலாரஸ் நாட்டு வீராங்கனைகளின் உலக சாதனையை சானியா இணை முறியடித்ததாகவும் கூறப்பட்டது. இந்நிலையில் தொடர்ச்சியாக இன்னும் 16 வெற்றிகள் பெற்றால் மட்டுமே சானியா இணை உலக சாதனை புரிந்ததாக கருத முடியும் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிராக தொடரும் போராட்டங்கள். தேர்தலை புறக்கணிக்க அலங்காநல்லூர் மக்கள் முடிவு. இலங்கை சிறைகளில் இருந்து தமிழக மீனவர்கள் 55 பேர் விடுதலை. எஞ்சிய 51 பேரும் விடுவிக்கப்பட பரிந்துரை. நாளை தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள். தலைவர்கள் வாழ்த்து. பொங்கலை ஒட்டி சிறப்பு பேருந்துகள். கோயம்பேட்டில் குவியும் பயணிகள். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.